இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்றத ஆல்ரெடி நீங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, ஆர்சிபிய விக்க போறாங்களா? எஸ், விக்க போறாங்க. எவ்வளவு ரேட் சொல்றாங்கன்னு தெரியுமா? நம்மளால இமேஜினே பண்ண முடியாதுங்க. அத விட ரொம்ப முக்கியமான விஷயம், விராட் கோலி ஆர்சிபி விட்டு போறாரா? எஸ், அத பத்தியான மொத்த விஷயங்கள தான் நாம வந்து இந்த வீடியோவ பார்க்க போறோம். இந்த வீடியோவ நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஒரு நிமிஷம் மேல தள்ளிடாதீங்க. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே! வெல்கம் டூ வைமன் டாக்ஸ். சொல்லுங்க ஜலால். என்ன ஜலால், ஆர்சிபிய விக்க போறாங்களா? இது என்ன ரேட்டு? வணக்கம் மக்களே! ரேட் என்ன? ஆர்சிபி என்ன டீட்டெயில்ல இருக்காங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, விராட் கோலி ஆர்சிபிய விட்டு போறதுக்கு, இல்ல ஐபிஎல் ரிட்டயர்மென்ட் அனவுன்ஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா, எல்லா ஐபிஎல்லுக்கு முன்னாடியும் விராட் கோலி ஆர்சிபி கூட என்டோர்ஸ்மென்ட் சைன் பண்ணுவாரு. ஏன்னா, ஆர்சிபியோட ஃபேஸா விராட் கோலிய வச்சு தான் ஃபுல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் டீம் வந்து நெறைய என்டோர்ஸ்மென்ட்ஸு, அட்வர்டைஸ்மென்ட்ஸு, பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் மொதற்கொண்டு அத வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த தடவ அதுக்கான பர்மிஷனுக்கு விராட் கோலி சைன் பண்ணல. அப்டின்ற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்திருக்கு. அவர் சைன் பண்ணுவாரா? மாட்டாரா? இல்ல அவர் வேற டீமுக்கு போக நெறைய வாய்ப்புகள் இருக்கா? அவர் எந்த டீமுக்கு போனா நல்லாருக்கும்? அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோ இருக்கு. வேற டீம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பத்தின டீட்டெயில்ஸ்லாம் பிளேயர் ஸ்பெகுலேஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. போய் டீட்டெயிலா செக் அவுட் பண்ணி பாருங்க. நெறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ட்ரேட்ஸு அப்புறம் ஆக்ஷன்க்குள்ள வர்றதுக்கலாம். அந்த டீட்டெயில் வீடியோல அதுல சொல்றேன். ஏன் திடீர்னு விராட் கோலி இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு? அப்டின்றத நம்ம பார்க்கணும்னா, நமக்கு ஆர்சிபியுடைய வரலாறு தெரிஞ்சாகணும். ஆர்சிபியோட வரலாறு என்ன? ஆர்சிபி 2008ல 2ண்ட் ஹையஸ்ட் வேல்யூ குடுத்து ஆக்ஷன்ல பிட் பண்ணி விஜய் வாலியா எடுக்குறாப்ல. ஃபர்ஸ்ட் அதிக காசு குடுத்து வாங்குன டீம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர்சிபி வந்து 476 கோடிக்கு 2ண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐபிஎல் டீமா விஜய் மல்லையா எடுக்குறாரு. ஏன் இதுக்கு ஆர்சிபின்னு நேம் வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் மல்லையா யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. அதாவது இந்தியாவினுடைய பிரீமியம் ஆல்கஹால்ஸ்லாம் செல் பண்றவங்க இவங்க தான். ஓகேவா? இந்த ஆல்கஹால்ல அவர்கிட்ட இருந்த ஒரு எலைட்டான ப்ராடக்ட் தான் ராயல் சேலஞ்ச். அதனால அவரு இந்த டீமுக்கு ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அப்படின்னு பேர் வச்சாரு. ஸோ 2012ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டியாகியோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 25.2% ஸ்டேக்ஸ் 5200 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட்ல இருந்து எடுக்குறாங்க. இந்த டியாகியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் பிராண்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா பிரீமியம் பிரிட்டிஷ் ஆல்கஹால் சப்ளை பண்ற கம்பெனி தான் இந்த டியாஜியோ. ஸோ அப்படின்னும்போது யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் கீழ தான் ஆல்ரெடி ஆர்சிபி இருந்துச்சு. இவங்க 25% ஸ்டேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா இவங்க கீழ அந்த ஆர்சிபியோட கண்ட்ரோல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி எப்போ இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப்ல இருந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸா மாறுச்சுன்னா, பிப்ரவரி 2016 விஜய் மல்லையா ரிசைன் பண்றாப்ல. ரிசைன் பண்ண உடனே டியாஜியோ இந்த மொத்த கம்பெனியும் 1.9 பில்லியன் வேல்யூவேஷன்ல அக்வயர் பண்ணி இத கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரா மாத்துறாங்க. மாத்தும்போது பிரத்னேஷ் மிஸ்ரா அவரு கையில, அதாவது நீங்க ஆர்சிபி ஆக்ஷன்ல கூட பார்த்திருப்பீங்க. வில் ஜாக்ஸ எடுத்து அம்பானி பையன் வந்து போய் கை குடுத்தாரு. ஆர்சிபி ஓனர்ன்னு நெனச்சிருப்பீங்க எல்லாரும். கிடையாது. அவர் ஆர்சிபியினுடைய சேர்மன். அவர ஏன் சேர்மனா போட்டாங்கன்னா, இந்த டியாஜியோ கம்பெனியுடைய சிசிஓ அவரு தான். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ உருவாக்கணுன்றதுக்காக ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அதுக்கு கீழ தான் இந்த ஆர்சிபி மொத்த கண்ட்ரோலையும் குடுக்குறாங்க. பிரத்னேஷ் மிஸ்ரா தான் அதோடைய சேர்மனா இருக்காரு இன்னி வரைக்கும். சோ மோபாட்ன்னு ஒருத்தர் இப்ப வந்து ஹெட் ஆஃப் கிரிக்கெட்டா இருக்காரு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு இங்கிலாந்து உடைய இதுக்கு முன்னாடி ஹெட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்தவர். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டியாஜியோ இங்கிலாந்து கம்பெனி பிளஸ் நம்ம மோபாட் இங்கிலாந்து ஹெட் ஆஃப் கிரிக்கெட். அதே மாதிரி ரொம்ப நோட்டபிளான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த 2014ல தான் ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து யுவராஜ் சிங்க வந்து கிட்டத்தட்ட 14 கோடி குடுத்து விஜய் மல்லையா வந்து ஆக்ஷன்ல வந்து எடுக்குறாரு. அப்போ வந்து அது ஒரு கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. அவங்க கம்பெனில வேலை செய்றவங்களுக்கு சம்பளம் குடுக்காம இருக்காங்க. ஆனா வந்து இவர் இவ்ளோ காசுக்கு எடுக்குறாரு. அந்த மாரிலாம் வந்து நெறைய கான்ட்ரோவர்ஷிஸ்லாம் போயிருக்கு. அந்த வருஷம் தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த கம்பெனியோட கம்ப்ளீட் கவர்னன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ல இருந்து ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு போற மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ, இப்ப வரைக்குமே ஆர்சிபின்றது ஒரு இண்டிவிஜுவல் டீம் கிடையாது. அது வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர். ஸோ, கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே இந்த கம்பெனி நஷ்டத்துல தான் இருந்துச்சு. 2023, 24க்கு அப்புறம் இவங்க நாங்க ப்ராஃபிட்ல இருக்கோம்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. எப்படி ப்ராஃபிட்க்கு வந்தோம்னு சொல்றாங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸு பிளஸ் ஆர்சிபி வுமென்ஸ் டீம் கப் அடிச்சாங்க.
அது மூலமா இன்க்ரீஸ் ஆன பிராண்ட் வேல்யூஸ். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ எப்படா கப்பு ஜெயிப்பாங்க, கம்பெனி வேல்யூவேஷன ஏத்தி வித்துட்டு போலான்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, இவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் ஹூலிகன் லோக்கீஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஆர்சிபி 269 மில்லியன், அதாவது சராசரியா 2250 கோடி வேல்யூவேஷன் பண்ணி ஆர்சிபி டீம ஐபிஎல்லோட மோஸ்ட் வேல்யூபிள் டீமா அனௌன்ஸ் பண்றாங்க. செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் டீம் அது யாருன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யார பீட் பண்ணி ஆர்சிபி வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேல்ஸ் ஸ்பெகுலேஷன் லிட்டரலா சொல்லணும்னா 17,000 கோடி $2 பில்லியன் அவங்க வந்து கேக்குறாங்க ஆர்சிபி. என்னடா இப்பதான் டீம் வேல்யூ 2250 கோடின்னு சொன்னேன், எப்படிடா 17,000 கோடிக்கு விற்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, This is business. இந்த 2250 கோடின்றது வெறும் ஆர்சிபியினுடைய வேல்யூ. ஐபிஎல் உடைய பொருளாதாரம்ன்றது 1,56,000 கோடி கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இந்தியன் பிரீமியர் லீக். இதெல்லாம் எதை வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இந்த ஐபிஎல்லோட மெர்ச்சன்டைஸ் வந்து விக்கிறது, இந்த ஐபிஎல்லுக்கு ஸ்பான்சர் பண்றது, அட்வர்டைஸ்மென்ட் பண்றது, இது எல்லாமே சேர்த்து தான் அந்த ஐபிஎல்லோட ஃபுல் வேல்யூவேஷன். பிசிசி வந்து பிராட்காஸ்டிங் ரைட்ஸ்லயும் பேமெண்ட் கொடுப்பாங்க. பே பண்ணாங்க. அதே மாரி இப்போதைக்கு வந்து சவுதி அரம்கோ வந்து தே ஆர் கைண்ட் ஆஃப் அ மேஜரான ஒரு ஸ்டேக் ஹோல்டர். இல்ல வந்து அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. இன்னொன்னு சவுதி வந்து ஐபிஎல்ல வந்து ஒன் ஆஃப் த ஷேர் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து அதுல ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம இதுல பார்த்தாலும் தியாகோ வந்து 25.3% ஸ்டேக்க வந்து ஆர்சிபி டீம்ல இருந்து வாங்கி அவங்க வந்து வேல்யூவேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஐபிஎல்ல இருந்தே அரம்கோ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் ஐபிஎல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா அது இன்னும் டாக்ஸ் லெவல்ல தான் இருக்கு. அதுல இன்னும் எந்த ஒரு ப்ரோக்ரஸுமே இல்ல. இது ஒன் ஆஃப் த நோட் நம்ம அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 1,56,000 கோடி பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு லீக்ல ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் டீம் உடைய வேல்யூவேஷன் கண்டிப்பா 17,000 கோடியா இருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தான் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூவேஷன் வந்ததுக்கு காரணமே விராட் கோலி தான். அது நமக்கு நல்லா தெரியும். இப்ப நானே ஒரு ஆர்சிபி வெறியனா இருக்கிறதுக்கு காரணம் தலைவர் விராட் கோலி மட்டும்தான். ஸோ விராட் கோலி இல்லைன்னா ஆர்சிபி இல்ல. மேபி இதன் காரணமா தான் விராட் கோலி இந்த டீம்ல இருந்து விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விராட் கோலி வந்து டீம் விட்டு வெளிய போயிட்டாருன்னா, இப்போ வந்து அந்த டீமோட அந்த வேல்யூவேஷன் வந்து அப்போ வந்து டிக்ரீஸ் ஆகாதா? அந்த சேல்ஸ் ஸ்பெகுலேஷன் இது எல்லாமே வந்து கண்டிப்பா கம்மியாகும். இவங்க பிராண்ட் வேல்யூன்னு ஒண்ணு சொல்றாங்க தெரியுமா? இதுல வந்து 17,000 கோடியில ஒரு 5,000 கோடின்றது வெறும் பிராண்ட் வேல்யூக்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்ட் வேல்யூவே இல்லாம போயிடும் விராட் கோலி இல்லைனா அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் அது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு இருப்பாங்க. போனா பிராண்ட் வேல்யூ எப்படி அஃபெக்ட் ஆகும்? அது மூலியமா வேல்யூவேஷன் எப்படி மாறும்? எல்லாமே வந்து அந்த மேனேஜ்மென்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் இன்னும் விராட் கோலி என்டோர்ஸ்மென்ட்ல கையெழுத்து போடல. பட் ஆனா இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. இன்னும் என்ன டாக்ஸ்ல இருக்கு? இல்ல விராட் கோலி வந்து பார்ட்னர்ஷிப்க்கு ட்ரை பண்றாரா? எப்படி வேணா நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணலாம். பட் ஆனா இன்னும் அது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பார்ப்போம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 2008ல 476 கோடிக்கு விஜய் மல்லையான்ற ஒரு தனிநபர் ஒரு டீமை வாங்கி இன்னைக்கு அது கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரா மாறி 36 மடங்கு பெருகி 17,000 கோடி மதிப்புள்ள ஒரு டீமா வளர்ந்து நிக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நீங்க கார்ப்பரேட் ஆகலன்னா பெரிய ஆள் ஆக முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க. ஆல்வேஸ் கார்ப்பரேட் வின். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. விஜய் மல்லையா வந்து அவரோட பிரைம்ல இருக்கும்போது கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸே வந்து கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அவரோட ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து நம்ம வந்து ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் வெல் நோன் ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் டீம் வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு. அந்த டீமோட பேர் வந்து ஃபோர்ஸ் இந்தியா F1 டீம். அதாவது முதல் F1 டீம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவோட ஓனர்ஷிப்ல இருக்கு அப்படின்னா அது அந்த டீம் தான். இது வந்து ரொம்பவே நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட குறிக்கோள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னும் போது வெறும் கிரிக்கெட்டோட மட்டும் போகல. நிக்காம F1 ரேஸ் முதற்கொண்டு நம்ம வந்து இந்தியா வந்து கொண்டு போனாரு. அதே மாதிரி அவருக்கான ஒரு விஷன் இருக்கும்ல. அந்த விஷனை வந்து இப்போ வந்து அவர் என்ன பேங்க்ரப்ட் ஆகி லண்டன்ல இருந்தாலும் பட் ஆனா அந்த விஷன் வந்து இப்போ வந்து கண்டிப்பா நிறைவேறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஏன்னா நம்ம ஒரு பிராண்ட வாங்கும்போது முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல, அது நிறைவேறி இருக்கு கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் கான்டென்ட்காக எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு கான்டென்ட் இல்லன்னா பிசினஸ் இல்ல. கான்டென்ட்னா ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்டிங், சோசியல் மீடியால நீங்க இல்லன்னா உங்களால பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா அத அன்னிக்கே கான்டென்ட்ட மெயினா வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவாரு. அவர் எங்க போனாலும் இந்த பக்கம் 10 பொண்ணு, இந்த பக்கம் 10 பொண்ணு. நோட்டிசபிளாவே இருப்பாரு. ஹெட்லைன்ஸாவே இருப்பாரு. சோ இதெல்லாமே வந்து அவர் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக மட்டும் தான் பண்ணாரு. அந்த டீடைல்ஸ் தான் அவர் அந்த ராஜ் ஷமான் இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு. சோ அவர சுத்தி எவ்வளவு பெரிய பிசினஸ் நடந்தது, அதுக்கான எக்கோசிஸ்டம் எப்படி இருந்தது, எவ்வளவு பெரிய விஷனரி அவரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம். பட் ஸ்டில் என்ன பொறுத்தவரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தன்றது முக்கியம் இல்ல. நம்ம துல்கர் சல்மான் சொல்ற மாதிரி தான். ஆட்டத்தை எப்போ ஆரம்பிச்சேன்றது முக்கியம் இல்ல. எப்போ நிறுத்தினேன்றது தான் முக்கியம். எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல,
எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். கடைசியா உன்ட்ட என்ன இருக்கு? கடைசியா உனக்கு கிடைச்ச பேரு திருடன். 7,500 கோடி கட்டாம ஓடி போன திருடன். ஸோ, இதுக்கு மேல நான் சொல்ல எதுவும் விருப்பப்படல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 17,000 கோடி எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இட்ஸ் ஈசிலி பாசிபிள். ஏன்னா, போன வருஷம் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீம டாரன்ஸ் குரூப்னு ஒரு டூப் டேக் ஓவர் பண்ணாங்க. அதாவது 67% ஷேர் அக்வயர் பண்ணி அவங்க தான் டேக் ஓவர் பண்ணாங்க. அந்த 67% ஷேருக்கே அவங்க 5,000 கோடி குடுத்துருக்காங்க. ஸோ 67% ஷேருக்கு 5,000 கோடினா, குஜராத் டைட்டன்ஸோட வேல்யூவேஷன் 7,500 கோடி. ஸோ அப்போ ஒரு லீக்ல டாப் டீமா இருக்கும்போது கண்டிப்பா 17,000 கோடி ஆர்சிபிக்கு பாசிபிள்ன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் பொன்னான விரல்களால பொன்னான லைக் பட்டன்களையும் தட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அன்பானவர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம வீடியோல ஒரு 13,300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்காங்க. நானும் பல தடவை புலம்பிட்டேன் எங்க அண்ணன் கிட்ட. எங்கடா இருக்காங்க இவங்கலாம்? வீடியோ போட்டா எவனும் பார்க்க வரமாட்டேங்கிறாங்கன்னு. தயவு செஞ்சு வாங்க. ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூஸா வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கலனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வில் அப்ரிஷியேட் யுவர் கமெண்ட்ஸ். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். எங்களால வளரவும் முடியாது. விஜய் மல்லையா மாரி எங்களால செலவும் பண்ண முடியாது. செலவு பண்ணாமலே நாங்க எப்படி முன்னேறதுன்னு ட்ரை பண்றோம். சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்ல நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம். எந்த பிரான்சைஸ வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு செகண்ட்ல வந்து ஆர்சிபி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் யாரு ஜலால்? உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கா? ஞாபகத்துக்குலாம் ஒண்ணும் இல்ல. சிஎஸ்கே தான். நான்லாம் ஒரு சிஎஸ்கே வெறியன் உண்மைய சொல்லணும்னா. யாருக்கு ஓட்டு போட்ட? நான்லாம் ஒரு சிஎஸ்கே வெறியன் உண்மைய சொல்லணும்னா. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? இப்ப நானே ஒரு ஆர்சிபி வெறியனா இருக்கேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? எனக்கு ஏன் அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல சிஎஸ்கே பிடிக்காம போச்சுன்னா, மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இன்னி வரைக்குமே எனக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ பிடிக்காது. ஆனா ஆர்சிபிய பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் விராட் கோலி. ஒரு காலத்துல அதே மாரி சிஎஸ்கே வந்து பயங்கர ஜித்தா இருந்தாங்க. மேத்யூ ஹைடன், சுரேஷ் ரெய்னா, தோனி, பீக் தோனி, அக்ரெசிவான முரட்டு கால தோனி எல்லாம் பார்த்திருக்கோம். ஜெயிச்சுட்டு டம்முன்னு அடிச்சுட்டாரு. அந்த மாரி தோனி இருந்தப்ப நான்லாம் ஒரு சிஎஸ்கே கன்னின்னே சொல்லலாம் சின்ன பையன். இன்னி வரைக்குமே எங்க அண்ணன் வந்து ஒரு சிஎஸ்கே கன்னி தான். இன்டர்நேஷனல் மேட்ச் பார்க்க மாட்டாரு. ஐபிஎல் மொத்தமா பார்க்க மாட்டாரு. சிஎஸ்கே ஆடுனா மட்டும் போய் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு முரட்டு சிஎஸ்கே கன்னி. நம்ம சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபியே ஒரு வீடியோ இருக்கு. அடுத்த ஐபிஎல் கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக்க தட்டி விட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, take care. டாடா, பை. பாய்.